நான் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். 2 வகையான ஜாப் இருக்குது. ஒரு ஜாப்ல ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 பே பண்ணுவாங்க. 30 நாளைக்கு நீங்க வேலை செய்யணும். அதே மாதிரி இன்னொரு ஜாப் இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு ரூ. 1 பே பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி 30 நாள் நீங்க வேலை செய்யணும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குது. அந்த ரூ. 1 அப்படின்னு சொல்றது 2வது நாள் ரூ. 2 மாறும். அடுத்த நாள் ரூ. 4 மாறும். அடுத்த நாள் ரூ. 8 மாறும். இதே மாதிரி கூடிட்டே இருக்கும். 30 நாள் வரங்காட்டிலும். ஸோ இதுல நீங்க எதை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா, ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே சொல்லுவீங்க ரூ. 30,00,000 ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 படி 30 நாள் அப்படின்னு சொன்னா ரூ. 30,00,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் சூஸ் பண்ணுவேன் இந்த ரூ. 1 தரக்கூடிய இந்த ஜாப்ப தான். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுல நீங்க 5வது நாள் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ரூ. 5,00,000 இருக்கும். அதுவே என்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ரூ. 16 மட்டும் தான் இருக்கும். அப்பயும் நீங்க என்ன பார்த்து சிரிப்பீங்க. 10வது நாள் உங்கள்ட்ட ரூ. 10,00,000 இருக்க போகுது. என்கிட்ட பாத்தீங்கன்னா ரூ. 512 இருக்க போகுது. இதுவே 15வது நாள் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ரூ. 15,00,000 இருக்கும். எனக்கிட்ட ரூ. 16,384 தான் இருக்கும். இப்போ நீங்க திங்க் பண்ணுவீங்க இந்த சூஸ் பண்ணதுல நீங்க லொஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 15 நாள் வரைக்கும் உங்கள்ட்ட ரூ. 15,00,000 இருக்குது. எனக்கிட்ட ரூ. 16,384 தான் இருக்குது. அப்ப நான் உண்மையிலேயே லொஸ்ட் ஆயினானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுக்கப்புறமா தான் ஒரு மேஜிக் ஒண்ணு நடக்குது. 20வது நாள் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ரூ. 20,00,000 இருக்கும். எனக்கிட்ட ரூ. 5,00,000 இருக்கும். பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க 21வது நாள் ரூ. 1,00,000 கூட்டி 21,00,000 தான் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனா நான் அதுல டபுளா ரூ. 10,00,000 ஏர்ன் பண்ணுவேன் 21வது நாள்ல. 22வது நாள் நான் இன்னொரு ரூ. 10,00,000 ஏர்ன் பண்ணுவேன் 22வது நாள். மொத்தம் எனக்கு ரூ. 20,00,000 வந்துரும். பட் உங்கள்ட்ட வெறும் ரூ. 22,00,000 தான் இருக்கும். இதே மாதிரி கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ரூ. 1 ரூ. 2 வித்தியாசம் கிடையாது. உங்கள்ட்ட ரூ. 30,00,000 இருக்கும். எனக்கிட்ட ரூ. 53,00,00,000 இருக்கும். இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணதுனால. இதுக்கு சொல்லுவாங்க கம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் நீங்க பண்ற ஒரு எஃபர்ட்னால நீங்க சின்ன ஒரு ஸ்டெப்ஸா இருந்தாலும் அதுல வரக்கூடிய ரெவென்யூ காலத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால அப்படியே ரெவென்யூ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது அதிகமா நடக்கிறது எதுல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஷேர்ஸ் மார்க்கெட், அதே மாதிரி கோல்டு இப்படியான விஷயங்கள்ல நடக்கும். இதுல தான் கம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். நீங்க போட்ட காசை விட அதிகமா உழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பயம் இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால நாங்க ஃப்ரீயா ஒரு செஷன் பண்ண போறோம். இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்ல நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்றத எல்லாமே ஃப்ரீயா சொல்லி தர போறோம். ஸோ அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட்ல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்றோம்.